Welcome to Kamal Online Maths. இந்த வீடியோவில் ஒரு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் அட் ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். UTT ஈக்குவல் டு c square uxx. c square இங்கே வந்து 9, இப்போ c ஓட வேல்யூ வந்து 3. டிஸ்பிளேஸ்மெண்ட் u of x, 0 e power x. f of x நான் அசியூம் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் u of x, 0, இனிஷியல் வெலாசிட்டி ut of x, 0, அது வந்து sin x, g of x எடுத்துக்கலாம். இதனோட ஜெனரல் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம, டி அலம்பர்ட் சொல்யூஷன் அப்படின்னு. அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் இனிஷியல் வேல்யூஸோட கொஷின் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன் பாருங்கள். u of x, t equal to 1/2 into f of x plus ct plus f of x minus ct plus 1/2c integral x minus ct to x plus ct some g of xi dz. g of x அப்படிங்கிறது நம்ம sin x அப்படின்னு எடுத்திருக்கோம். c ஓட வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1/2 f of x அப்படிங்கிறது e power x, x plus c ஓட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லியிருக்கோம். 3t plus e power x minus 3t. c value is 3 na 1/2c 1/6, x minus 3t இது x plus 3t sin xi dz. அதனோட இன்டகிரேஷன் cos xi அப்படின்னு வரும், மைனஸ் cos xiன்னு வரும் இன்டகிரேஷன். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் அதை போட்டுடுறேன். அப்போ u of x, t equal to 1/2 into இந்த டேர்ம் அப்படியே தான் வரும், x plus 3t plus x minus 3t minus cos xi. அப்பர் லிமிட்டை டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ minus 1/6 into cos x plus 3tன்னு வந்துடும். லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் வரும், அப்போ அது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1/6 into cos x minus 3t டைரெக்டாகவே போட்டாச்சு. இப்போ கொஷின் வந்து u at ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்னன்னா π/2, π/6. ஸோ அப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். π/2, π/6ல் இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு வரும்போது 1/2 into xக்கு π/2, π/6க்கு tன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3π/6னா π/2ன்னு வந்துடும். ப்ளஸ் அதே வேல்யூ தான் இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ π/2 minus π/2 minus 1/6 into cos x plus 3t. அப்போது அதே தான் π/2 plus π/2 plus 1/6 into cos π/2 minus π/2. (1/2 into π/2 plus π/2 na pi e power pi
பை பை டூ மைனஸ் பை பை டூ இ பவர் 0 அதனோட வேல்யூ வந்து 1. இங்கே வரும்போது மைனஸ் 1/6 பை பை டூ ப்ளஸ் பை பை டூ பை காஸ் பை வந்து மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் பை பை டூ மைனஸ் பை பை டூ 0 ப்ளஸ் 1/6. ஸோ 1/6 ப்ளஸ் 1/6 டோட்டலாக அது 2/6. 2/6னா 1/3 e பவர் பை பை டூ ப்ளஸ் 1/2. ஸோ இது 2/6னா இது ஒரு 1/3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க 3 2 5/6ன்னு வருமா? கொடுத்துருக்குற ஆன்சரில் காமனாக 2வை வெளியில் எடுக்கலாமா பாருங்கள். அப்போ 1/2 எடுத்துட்டிங்கன்னா இ பவர் பை ப்ளஸ் 5/3. எந்த ஆப்ஷன் சரியாக வருது பாருங்கள். இ பவர் பை ப்ளஸ் 5/3 ஆப்ஷன் சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அதனோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். தேங்க்யூ.